ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெத்து டிவி. இன்றைக்கும் எல்லாருமே சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் எப்போ முடியும். அலெக்சாண்டர் ஸ்டப், அவர் ஃபின்லாண்டுடைய பிரைம் மினிஸ்டர், இவர் சொல்கிறார் இந்த போர் முக்கியமாக நிறைவடைகிறதுக்கு ஒரு ரீசன் இல்லாட்டி ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படி யார் தலையிட்டா இதை செய்ய முடியும்? இந்தியா தலையிட்ட முடியும்னு சொல்கிறார். ஏன் இந்தியா ஈரானுக்கும் உதவி செய்கிறாங்க, இஸ்ரேலுக்கும் உதவி செய்கிறாங்க. அவங்க போர் வேணாம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நியூட்ரலாக தான் இருக்கிறாங்க. ஸோ போரில் இன்வால்வ் ஆகாமல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு சமரசமாகிறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சால் இந்த போர் ஒரு வேளை முடிவடைகிறதுக்கு அவங்களால ஒரு பாரிய பங்கு கொடுக்க முடியும் என்று அலெக்சாண்டர் ஸ்டப் சொல்கிறார். நீங்கள் வேணாம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நிப்பாட்டுறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த போர் இன்றைக்கி இலங்கையை எப்படி பாதிச்சிருக்கு, முக்கியமாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் முக்கியமாக எல்லாரும் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் பெட்ரோல் கியூ. ஏன்னா பெட்ரோல் எடுக்கிற இடத்துலையும் சரி எல்லா இடங்கள்லையும் கியூவாக இருக்குது. முக்கியமாக இந்தியாவில் சில பிக்சர்ஸ் பார்க்க முடியுது எங்களால், பெரல் கணக்கில் பெட்ரோல் நிரப்பிட்டு போகிறாங்கண்ணே. ஸோ உண்மையிலே அது சட்ட விரோதமாக இருக்குது, அப்படி செய்யக்கூடாதுன்னு அரசாங்கத்தால் சொல்லியிருக்கிறாங்க. சில ஃபைன் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்படி செய்ய வேணாம், அது சட்ட விரோதம்னு சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையில் கூட அப்படி பெருசாக பதிவாகாட்டியும் பெரல் கணக்கில் வாங்கிட்டு போகாட்டியும் ஆனால் பெரிய கியூ எங்களால் எல்லா பெட்ரோல் செட்லையும் பார்க்க முடியுது. போலீஸாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களை கைது செய்கிறதுக்கு, அவங்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. ஸோ தேவைக்கு அதிகமான பெட்ரோலை சேர்த்து வைக்கிறதுல நாங்கள் கவனமாக இருப்போம். மார்ச் 18, 19 இந்த காலப்பகுதிகளில் அமெரிக்கா பெரிய ஒரு தாக்குதலை செஞ்சாங்க ஈரான் மேலே. முக்கியமாக அவங்களோட எரிபொருட்கள் இருக்கிற பிராந்தியங்கள் ஏரியாக்களில் இந்த தாக்குதலை செஞ்சுருக்கிறாங்க. முக்கியமாக சிலர் சொல்கிறாங்க ஏசியா நாடுகளில் தான் எஃபெக்ட் பண்ணியிருக்கு இந்த போர். ஏசியா இல்லாட்டி மிடில் ஈஸ்ட் நாடுகளில் தான் இந்த போர் யுத்தம் தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்குன்றதா சொல்கிறாங்க. இந்த நாடுகள் மட்டும் இல்லை, இப்போது மார்ச் 19, 18 காலப்பகுதிக்கு பிறகு யூரோப் கண்ட்ரீஸும் நிறைய பேர் இந்த போர்னால், இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக ஜெர்மன், ஃப்ரான்ஸ், யூகே இப்படியான சில நாடுகளும் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க. எரிவாயு சம்பந்தமான விஷயங்கள், பெட்ரோல் சம்பந்தமான விஷயங்களில் சில சிக்கல்கள் அவங்களுக்கும் வந்திருக்கு. முக்கியமாக 20% அதிகமான இயற்கை எரிவாயு வர்றது ஈரான்லேருந்து. ஈரான் அந்த கடற்பகுதியாக தான் எங்களுக்கு வருது. நாங்கள் ஏசியா, மிடில் ஈஸ்ட் நாடுகள் மட்டுமில்லை, உலகம் ஃபுல்லாகவே சில தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்குன்றது இதில் இருந்து எங்களுக்கு தெளிவாக தெரியுது. முக்கியமாக அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் நினச்சிட்டாங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணினா ஈரான் பெருசாக அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது என்றதா சில வேளை நினைச்சாங்களோ தெரியல. ஆனால் ஈரான் ட்ரோன் தாக்குதல்கள் நிறைய நடத்தி இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான ட்ரோன் தாக்குதல்கள். ஒரு தேனி கூட்ட கலைச்சா எப்படி தேனீக்கள் போகுமோ அந்த அளவு குறைஞ்ச செலவில் நிறைய ட்ரோன்களை தயாரித்து வச்சிருக்கிறாங்க. சில ஆராய்ச்சிகள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல்களில் ஒரு பலம் படைச்ச ஒரு நாடு ரஷ்யா. ரஷ்யாவுக்கு ஈரான் சைட்ல இருந்து தான் சில சப்ளை செஞ்சிருக்கிறாங்க ட்ரோன் சம்பந்தமான விஷயங்களுக்காக சில ஆராய்ச்சிகள் காட்டுது. ஸோ அந்த அளவு ஈரான் பக்கம் ஒரு பலமான ஒரு சைட் இருக்கு, ட்ரோன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால இஸ்ரேல் அடித்தாலும் சரி அமெரிக்கா அடித்தாலும் சரி அதை அவங்களால கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியுது, அதோட திரும்ப அவங்களால தாக்குதல்களை ஏற்படுத்த முடியுது. ஏனெண்டா அமெரிக்கா இல்லாட்டி இஸ்ரேல் ஈரான் அடிக்கிற ஒரு ட்ரோனை தடுக்கிறதுக்கு அவங்க லட்சக்கணக்கான செலவு பெறுமதியுள்ள மிசைல்ஸை பயன்படுத்தி தான் அதை தடுக்கிறாங்க. ஆனால் ஈரான் அவங்க குறைஞ்ச செலவில் ட்ரோன்ஸை உற்பத்தி செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு $200 ஒரு மிசைல் அமெரிக்கா செய்கிறாங்கன்னா அதை விட குறைஞ்ச மதிப்பில் $200 5 இல்லாட்டி 10 ட்ரோன்ஸை ஈரான் உற்பத்தி செய்கிறாங்க. இதனால் அவங்கள விலை குறைவாக இந்த ட்ரோன்ஸை உற்பத்தி செஞ்சு அதை யுத்தத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதோட அமெரிக்கா அட்டாக் பண்ணும்போதும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போதும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுது. அதோட திருப்பியும் அவங்க தாக்குதல்கள் ஏற்படுத்துறதுக்கு இது அவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்குது. இவங்க குறைஞ்ச செலவில் இந்த ட்ரோன்ஸை தயாரிக்கிறதுனால இந்த யுத்தம் ஒரு பக்கம் இருக்கிற, இன்னொரு பக்கம் இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ரொபோட்ஸில் கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு? ஆக்களுக்கு வேலை செய்கிறதுக்கோ இல்லாட்டி ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை, யுத்தத்துக்காக ரொபோட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது அடுத்து எங்கே போயிட்டு முடியும் என்று எங்களுக்கு தெரியலை. ஏன் ஃபோனில் இல்லாட்டி ஒரு டிவைஸில் இருந்து
ஒருத்தரால் இன்னொரு நாட்டுக்கு தாக்குதல் ஏற்படுத்த முடியும். அப்படி சில ரொபோட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இனி வருங்காலத்தில் ரொபோட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா யுத்தத்துக்காக என்ன நடக்கும்னு தெரியல. ஆக்கள் உயிர் பலி குறையும், போர் வீரர்கள் இறக்கிறது குறையும். ஆனால் யுத்தம் தான். அதால் பாதிப்பு வரப்போகிறது உறுதி தான். அதால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். மேபி இந்த கண்டுபிடிப்புகளை அவங்க வேற ஏதாவதுல செஞ்சா அதால மக்கள் பிரயோசனம் அடையலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறவங்க தான் யோசிக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க கண்டுபிடிப்புகள் என்ன செய்ய போகுது என்றது சம்பந்தமா. ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க கெத்து டிவியோட.